ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சின்னமலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். சின்னமலைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லிட்டில் மவுண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். லிட்டில் மவுண்ட் டு ஏர்போர்ட் மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மால் இருக்குது. அந்த மாலோட பார்க்கிங்லேருந்து பார்த்தா இந்த ஃப்ளைட் டேக்கப் ஆகுறது, லேண்ட் ஆகுதுலாம் ரொம்ப கிளியராக தெரியுது. நல்ல வியூ சூப்பராக இருக்குது, போய் பாருன்னு என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து சொன்னான். அதை கேட்டதுலேருந்து உடனே போகணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் நம்ம அதை பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன் சின்னமலை மெட்ரோ வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலந்தூர், கிண்டி, கோயம்பேடு இந்த மெட்ரோலாம் போயிட்டேன். சின்னமலை மெட்ரோ மட்டும் நான் போனதே இல்லை. அது மெயின் ரோட்டில் இருக்கா, வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி, அதான் அதுலேருந்து ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். எல்லா மெட்ரோவில் இருக்க மாதிரி இங்கேயும் கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லா நிறையா இருக்குங்க. டிக்கெட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லிட்டில் மவுண்ட் டு ஏர்போர்ட்டுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட் ப்ரைஸ், 30 rupees ஒன்லி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வருது பார்த்தீங்களா? அது வந்து லாஸ்ட்டாக சென்ட்ரல் வரைய போதும். அது லாஸ்ட் ஆஃப் சென்ட்ரல். இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம இருக்க சைடு ஒரு ட்ரெயின் வருது பார்த்தீங்களா? இந்த ட்ரெயினோட லாஸ்ட் வந்து ஏர்போர்ட் தான் லாஸ்ட் ஸ்டாப். நம்ம ஏர்போர்ட் போகிறக்கான ட்ரெயின் அது வந்துகிட்டே இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்குள்ளே போயிடலாம். சின்னமலை டு ஏர்போர்ட் மொத்தமே 5 ஸ்டாப் தாங்க. என்னென்ன ஸ்டாப்புன்னு நான் சொல்லிடுறேன். சின்னமலையிலேருந்து கிளம்புதா, கிண்டி, ஆலந்தூர், நங்கநல்லூர், மீனம்பாக்கம், லாஸ்ட்டாக ஏர்போர்ட். கரெக்டாக ஒரு 10 minutesல ரீச் ஆகிடுச்சிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இதுதான் லாஸ்ட் ஸ்டாப், ஏர்போர்ட் தான் லாஸ்ட் ஸ்டாப்னு சொன்னேன்ல. பாருங்களேன், ஏர்போர்ட்டில் அந்த நம்ம வந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படியே எல்லா டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இங்கேருந்து கிளம்பலாம். வெளில போய் அந்த மால் எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வெளியில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மால் இதுதான். மாலோட பேர் ஏரோ ஹப். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மால் உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய மால்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸாக தான் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுற கடைகள் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, ப்ளே ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் பிவிஆர் சினிமாஸ், இங்கே தேட்டர் இருக்குது. ஓகே, இங்கே அவ்வளோதான் இருக்குது. ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகுதுன்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வந்தது அந்த பார்க்கிங்லேருந்து பார்க்குறது தான். வாங்க பார்க்கிங்கை போய் பார்ப்போம்.
பார்க்கிங் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தா ஏர்போர்ட் தெரியுது, ஃப்ளைட் எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அது இங்கே மால் இல்லை, பக்கத்தில் இன்னொரு மால் இருக்குது, அங்கே போகணும், அங்கே அந்த பார்க்கிங்லேருந்து பார்த்தா தான் தெரியும்னு சொன்னாங்க. சரி வாங்க இப்போ பக்கத்தில் இருக்க அதுக்கு போகலாம். இந்த பில்டிங் தெரியுதா, ஏரோ ஹப் வெஸ்ட். இந்த பில்டிங் பார்க்கிங்லேருந்து பார்த்தா தான் ஏர்போர்ட் உள்ள ஃப்ளைட் வியூ கிளியராக தெரியும். கீழே லிஃப்ட் இருக்குது, அந்த லிஃப்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக 5th ஃப்ளோர் வந்துடுங்க, அங்கேருந்து பார்க்கலாம். 5th ஃப்ளோர் வந்துட்டோம், தெரியுதுங்களா அந்த ஃப்ளைட் வியூ பாயிண்ட், இதுதான் அது பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் பார்க்குறதோட நேராக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ப்ளேஸ் பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் ஒரு ஃப்ளைட் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா அப்படிலாம் வெயிட் பண்ண வேணாம். மெட்ரோ ட்ரெயின் மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிட்டே இருக்குங்க. டேக்கப் போகிறது இங்கே தெரிலங்க, லேண்டிங் மட்டும்தான் இங்கே நல்லா கிளியராக தெரியுதுங்க. ஃப்ளைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க. நம்மள மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாதவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கே இங்கே வந்ததுலேருந்து பயங்கர மோட்டிவேஷனாக இருக்குது. என்னென்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து ஃப்ளைட்டை பார்த்துட்ருக்கோம். சீக்கிரமே பக்கத்தில் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியோ அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஆம்பிஷன் இருக்கும், தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், சக்ஸஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. இந்த வியூ பாயிண்ட் பார்க்க வரவங்க கொஞ்சம் சீக்கிரமே வந்துங்க. ஒரு 6 மந்த்துக்குள்ளே இங்கேயும் பில்டிங் வந்துடும் போல். இப்போ இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ பாயிண்ட்டே தெரியாது. அதனால் அதை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கொஞ்சம் சீக்கிரமே வந்து பாருங்கள். இந்த பில்டிங்லே அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த வியூ பாருங்களேன், மலை ஹைவேஸில் கார் போகிறது பார்க்கவே செம்மையாக இருக்குதுங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே பார்க்கிங் தாங்க.
ஆனால் இந்த பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ஃபுட் கோர்ட் இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெளில வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்களேன், இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த மால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது, அப்படியே வந்தாச்சு. ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சின்னமலை வரைய போகணும். டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்ரோ ட்ரெயின் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.